வணக்கம் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் சசிகுமார் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏங்க நான் 3 பட்டம் கொடுக்குறேன், இருக்கிற ஒன்னையாவது கொடுக்க கூடாது எனக்கு? என்ன சார்? நான் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், ஹீரோலாம் சொல்லியிருக்கேன். சரி சார். வணக்கம் இசையமைப்பாளர், இயக்குனர், அது பாடலாசிரியர், பாடகர். அதெல்லாம் அப்ப வேணாம். நீ முதல்ல வாத்தியாரு. ஆமா சார். ஆசிரியர், உனக்கு என்ன பாடம் டீச் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல? சார் நீங்க எங்களுக்கு ஆக்சுவலா பண்ணது வந்து பாடம் நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர் தான். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர் எல்லாமே டிராமா, இந்த மியூசிக், இந்த இதுக்கு தான் போனது. கல்ச்சுரல். அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க பாடம் நடத்த வந்தது எந்தெந்த டீச்சர் வரலையோ அதுக்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு எல்லா பாடமும். ஆமா. அதுல இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் பீரியடு. இங்கிலீஷ் இது வந்து எங்களுக்கு நீங்க நடத்துனீங்க. அது எங்க கிளாஸ் ரூம் இல்லாம பக்கத்துல ஒரு லான் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஃபால்ஸ் வரும், அங்க போய் நடத்துனீங்க. அங்கதான் வந்து நீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு எப்ப பிடிச்சது, எப்படி பழகணும்னா, நான் சினிமா அதை தாண்டி ஒன்று பாராட்டினீங்க. ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா, பேக் டு த ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரை பத்தி பின்னாடி போனீங்கன்னா எந்த காலத்துக்கு போவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருந்தீங்க. அப்ப நான் எழுதியிருந்தேன் காந்திஜி. அந்த சுதந்திரம் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் எழுதுனது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் இப்போ பேக் டு த ஃபியூச்சர் அதுல ஏறி சுதந்திரம் அடைய போடுறதுக்கு ஜஸ்ட் செகண்டுக்கு போயிடுவேன். போய் எல்லாம் வந்து சுதந்திரம் ஜெயிக்கணும், எல்லாம் இது பண்ணி போராடிட்டு இது பண்ணுவாங்க. அப்ப நான் போய் அங்க வந்து சொல்லுவேன், எல்லாம் வந்துருச்சு, நம்ம சுதந்திரம் வந்துச்சு, 19 வந்துருச்சு, 1947 நம்ம கிடைச்சிச்சு, சுதந்திரம் கிடைச்சிச்சு, நம்ம வாங்கிட்டோம், இது மட்டும் எல்லாம் கட்டுப்பாய் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னொன்னு தெரியுமா, காந்தியை சுட்டுட்டாங்க, நம்ம என்ன வரட்டுவாங்க. ஓடி போய் வேகமா ஊரே வரட்டும், இங்க ஆங்கிலேயர் வரட்டுக்குள்ள என்ன வரட்டுவாங்க, போய் நான் அந்த டைம் மிஷின்ல ஏறி வந்துடுவேன். இதான் நான் இப்ப எழுதுன அப்ப எழுதிட்டு நீங்க பாராட்டினீங்க. அப்ப இது வந்து எல்லாம் ஒண்ணு எழுதிட்டு இருக்கும் போது இது பண்ணோம். அப்போ வந்து நம்ம வந்து பேக் டு த ஃபியூச்சர்னு ஒரு படம் நீங்க எங்களுக்கு காமிச்சீங்க. சாட்டர்டே காமிச்சுட்டு தான் இந்த கிளாஸ்ல இப்ப இதை பத்தி நம்ம பண்ணுவோம் அப்படின்னும் போது அப்ப இதை சொன்னப்ப நீங்க சொன்னீங்க நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அதான் நான் எழுதுனேன் ஃபர்ஸ்ட். அப்பவே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா நீ? ஆமா. பாரு, ஹேராம்லாம் 2000ல தான். ஆனா நீ இதெல்லாம் 95, 96லயே பண்ணிருக்கியே. அதுல வந்து பண்ணது அது பேக் டு த ஃபியூச்சர். பரவாயில்ல. சரி. ஸ்கூல்ல வந்து நம்ம பசங்க எல்லாம், உன்னோட செட்டு பேட்ச் பசங்க எல்லாம் இப்ப கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, எப்படி சார் சச்சி வந்து எங்க வந்து இப்படி ஆனா ஹீரோ டைரக்டர் ஆனா, அப்ப வந்து ஒரே காமெடி பண்ணிட்டு இருப்பானே சார், சிரிச்சிட்டு இருப்பானே சார்னு எல்லாருமே உன்னை வந்து காமெடியனாவும் ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட், எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்க பையனா பாக்குறாங்க. நீ எப்படி இப்படி முரட்டுத்தனமான கொடூரமான ஒரு சினிமா? நீங்களே கேட்கும் போது என் கதை சொல்லி முடிச்சோன்னே உங்ககிட்ட வந்து நான் ஒரு நல்ல காமெடி சப்ஜெக்ட் பண்ணுவேன் சொன்னீங்க. நீங்க அப்படிதான் நீங்க காமெடி சப்ஜெக்ட் எவ்வளவு சீரியஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். நான் வந்து நீ கதை சொல்ல போறேன்னு காமெடி தான் சொல்ல போறேன். நீங்க இப்போ வரைக்கும் நீ காமெடி பண்ணு, உனக்கு காமெடி நல்லா வரும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஸ்கூல்ல நம்ம இருக்கும்போது ஜாலியா எல்லாரோடையும் பேசும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னும் போது அந்த மாதிரி வரும். அப்படின்போது இன்னொன்னு என்னன்னா சார், நமக்கு எது தெரியாதோ எது வராதோ அதுல நம்ம ஆழமா சிந்திச்சு அதை பத்தி நிறைய ஆய்வுகள், அது வராத ஒரு விஷயத்த, நம்ம பார்க்காத விஷயத்த, பழகாத விஷயம், பரிச்சயப்படாத அதுல வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம்ல, அததான் நம்ம ஆப்போசிட்டா அது பண்றது வந்து நமக்கு செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் உனக்கு முதல்ல இருந்தே சினிமா வந்து நீ நம்ம ஸ்கூல்ல பேசுற காலத்திலேயே சொல்றேன், அப்பவே வந்து உன் மைண்டுக்குள்ள இருந்தது சீரியஸ் சினிமா தானா சார்? அது சொல்ல வர்றேன். ஃபர்ஸ்ட் காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது எனக்கு. ஆக்சுவலா இருக்கும்போது ஒரு காமெடி பண்ணும், நார்மல் கமர்ஷியல், இப்பயும் கமர்ஷியல் தான் பண்றோம். பட் ஒரு சீரியஸ் ஃபிலிம் எப்போ வந்ததுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அது என்னன்னா, நான் கேக்குறேன்னு உனக்கு தெரியுமா? எவ்ரி சாட்டர்டே நமக்கு வந்து கேம்ப் ஃபயர் இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு கிளாஸும் ஒரு ஸ்கிட் டிராமா போடுவானுங்க. நீ எடுத்துட்டு வர ஸ்கிட் வந்து ஹிலேரியஸா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒல்லி குச்சா உடம்ப வச்சுட்டு உனக்கு ஏத்த ஒரு கேரக்டர் பண்ணுவோம். அப்படிதான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்னன்னா, நீங்க எனக்கு வந்து சத்யஜித் ராய் பத்தி சொன்னீங்க. படம் அப்படின்றது நம்ம தமிழ் சினிமால நீங்க கமர்ஷியல் படம் பார்த்துட்டு இதுல இன்னொரு சினிமா இருக்கு, இன்னொரு உலகம் இருக்கு, வேற மாதிரி ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சத்யஜித் ராயை பத்தி அப்ப சொன்னீங்க. அப்ப அப்படியா, பெங்கால் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சத்யஜித் சார், மகேந்திரன் சாரு, இவங்க படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சத்யஜித் அப்போ வந்து ஃப்ரைடே தூர்தர்ஷன்ல எல்லா படமும் போட்டாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்து இது பத்தேர் பாஞ்சாலி. நைட்டு வந்து மேல ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு
டிவி எல்லாம் தூக்கிட்டு வந்து உங்க ரூம்ல வச்சு, இதுல ஹால்ல இருந்து தூக்கிட்டு வந்து உங்க ரூம்ல வச்சு, அதுல வந்து அவர் படம் வார வாரம் நம்ம பார்த்தோம். மறக்காம வந்துச்சு. அது வந்து பத்தேர் பாஞ்சாலி பார்த்தோம்னா எனக்கு இப்படி ஒரு சினிமா பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படி ஒரு விஷயத்த இப்படி ஒண்ணு பண்ணியிருக்காருன்னு தோணுச்சு. ஸோ அது மேபி அப்படி எடுக்கலாம், நமக்கு ஒரு சீரியஸ் ஃபிலிம் எடுக்கலாம். ஒரு மாதிரி எடுக்க முடியாட்டி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்படிதான் பத்தேர் பாஞ்சாலி பார்த்தோம், தேவி பார்த்தோம். உங்க படங்கள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தேவி, சத்ரஞ்ச் கில்லர், செஸ் விளையாண்டுட்டே இருப்பாங்க சத்ரங்க ரொம்ப நேரம். கில்லாடி, ஆமா. ரொம்ப சசி நேரம் கபூர். விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஆமா, அது பார்த்தோம். இதெல்லாம் எனக்கு எல்லா படம் பேரும் ஞாபகம் இருக்கு. சௌதாகர், அது அவர் படமா அதுதான் நினைக்கிறேன். அந்த ஒரு படம் ஒண்ணு இருந்தது. அவர் படம் எல்லாம் அப்பயே பார்த்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்த போது சத்யஜித் படம் பார்த்திருக்கேன்னு கேட்பேன். நான்லாம் சின்ன வயசுலயே பார்த்துட்டேன்ப்பா அப்படின்றது. அப்படின்றது அந்த இது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த திருப்பி நான் அப்ப பார்த்ததான் இன்னும் அந்த 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 படத்துல பத்தேர் பாஞ்சாலில அந்த ட்ரெயின் வரும்போது அண்ணனும் தங்கச்சியும் ஓடுற அந்த ஷாட் வந்து என்னைக்குமே எனக்கு மறக்க முடியாத ஒன்று. ட்ரெயின் வந்து கரெக்டா வச்சிருப்பாங்க. அந்த ஷாட் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஷாட். மாநகர்னு ஒரு படம் இருக்கும். அவர் படம் நிறைய பார்த்தோம். அந்த சீசன்ல தான் பார்த்தோம். நீங்க மறந்துட்டீங்க, நாங்க மறக்காம வச்சிருக்கோம். ஆமா ஆமா, இது எனக்கு ஆனா நீ சொன்ன உடனே இந்த ஒரு சீன் ஞாபகம் வருது. டிவியை மேல இருந்து நிர்மலா மிஸ்டர் பெர்மிஷன் வாங்கி கீழே தூக்கிட்டு வந்து கீழே தூக்கிட்டு வந்து உங்க ரூம்ல வச்சு நம்ம பார்த்தோம். நைட் வச்சுட்டு அப்ப கூட நீங்க சொன்னீங்க, ஏதாவது காலையில சீக்கிரம் போயிருங்க, என் பேரை கெடுத்துறாதீங்க அப்படின்னு. படம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நானு ஒரு 4 பேர் மட்டும்தான் பார்த்தோம். ஓஹோ, ம். சரி. அப்ப உனக்குள்ள இப்படி ஒரு நல்ல குவாலிட்டி பேரலல் சினிமாவோட தாக்கம் உள்ள உனக்கு வந்துருச்சு. பட் நீ எடுக்க போற முதல் படம் இப்ப அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உன்னோட முதல் படத்துக்கு வந்துடும். அங்க இருந்து உனக்குள்ள இப்படி பல விஷயங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் இந்த முதல் படம் எந்த அடிப்படையில் இப்படி உனக்கு உருவாச்சு? சார் முதல் படம் படம் பண்ணணும், ரவுடிசத்தை வச்சு படம் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு டைம். அப்படி பண்ணும்போது இயக்குனர் குருநாதர் ஒரு காரணமா? அது அவங்க கண்டிப்பா 2 பேர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு விஷயம். ஸோ அவங்கள மாதிரி ஒரு படம், அவங்க பேரை கெடுக்காம ஒரு படம் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் பண்ணது பாலாசார்ட்ட ஒர்க் பண்ணிட்டேன், சேது, அமீரன்ட்ட ஒர்க் பண்ணிட்டேன், பர்த்திவன், இந்த படங்கள்லாம் வந்துச்சு அந்த டைம். ஸோ இவங்க பேரை கெடுக்காம இருக்கணும், நம்மளும் அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னும் போது எது நம்ம வேணாம்னு நினைச்சோமோ, நம்ம இப்படி ஒரு சினிமா இருக்கக்கூடாது, இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம கேலி பண்ணிப்போம், அதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம படத்துல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படிதான் நான் சுப்பிரமணியம் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் ராம் கபோல் வர்மா ஒரு படம் பார்த்தேன். அந்த சமயம் வந்து சத்யான்னு ஹிந்தியில எடுத்திருந்தார். அது கேங்ஸ்டர் பத்தி தான். அது கொஞ்சம் லைவா இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. சத்யா கம்பெனி அந்த டைம்லாம் வந்த ஒரு படங்கள். அது வந்து அவங்க ஊர்ல அவங்க கேங்ஸ்டரை பத்தி எடுக்கும்போது நம்ம ஊர்ல நம்ம ரவுடிசத்தை பத்தி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. அது வரைக்கும் ரவுடிகள் நான் பார்த்த சினிமால வந்து வெள்ளை வேஷ்டி, ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரே யூனிஃபார்ம் போட்டு அடியாட்கள் மாதிரி இருப்பாங்க. ஸோ நான் பார்த்த லைவ்ல பார்க்குறவங்க ஒல்லியா டோப் அடிச்சு அப்படி இருக்கிற ரவுடிகள் தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒல்லியா ரொம்ப இதாக இருப்பாங்க, நார்மல் பர்சன் தான் இருப்பாங்க. ஒரு தனியா தன்னை படைசூடு அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. அது நான் மதுரை சைடு அந்த சைடு பார்த்த இது. அதுக்கப்புறம் அதை கதை எழுத ஆரம்பிச்சுட்டு தான் எல்லா எப்படி இருப்பாங்க, ரவுடி எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு ஜெயில் போய் பார்த்தது, அவங்கள தூரத்துல இருந்து பார்த்தது எல்லாமே அதை இது பண்ணிக்கிட்டேன். நீ முதல்ல இந்த சுப்பிரமணியபுரம் பட கதையை என்கிட்ட வந்து சொல்ல அந்த இன்சிடென்ட்டை சொல்லி பார்ப்போம். எனக்கு எல்லாம் எவ்வளவு ஞாபகம் இருக்கு, உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். என்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் இப்படி ஒண்ணு இருக்கு, ஒரு படம் பண்ண போறேன்னு நீ ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? என் கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது வந்த ஆமா, கோட்டூர் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு அப்பதான் நீங்க கோட்டூர்புரம் வீடு. அங்க வந்து சின்ன ஒரு ரூம் இருக்கும். வீடு ஹால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். அந்த ரூம் ஒரு கதவை திறந்து உள்ள வந்த உடனே உட்காந்து பேசணும். அப்பதான் வந்து அப்பதான் என்ன சார் இன்னும் மியூசிக்ல இருக்கு, அப்பதான் நீங்க மியூசிக்ல இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்ப பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஒரு கதை வச்சிருக்கேன் சார், வேற ஒரு ப்ரொடியூசர் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த கதையை நான் சொன்னேன். சரி, நீ இந்த கதையை சொன்னோடனே என் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நீங்க அதை யோசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏன்னா நீங்க அவதான் என்கிட்ட வந்து எதிர்பார்த்தீங்க ஃபர்ஸ்ட். உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. என்னன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு காமெடி படம் இப்படிதான் நான் எதிர்பார்த்தேன், இது ஏன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்ல நீங்க இருந்தீங்க. நீங்க டவுட்ல எப்ப இருந்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போற வரைக்கும் நீங்க டவுட்ல தான் இருந்தீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த இதை ஒரு கிளிப்பிங்ஸாவது காமிடா, நான் கடைசி வரைக்கும் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு காமிக்கவே இல்லை ஃபுல்லா எடுத்துட்டு காமிக்கிறேன், ஏதாவது ஒண்ணு காமி, நீ என்ன எடுத்திருக்கேன்னு பாக்கணும்னு நீங்க சொன்னேன். பாட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எப்படி என்ன பண்ற, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. போன் போட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு வந்தப்போ கூட நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார் நான் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு.
ஃபுல்லா அனுப்புறேன்னு இல்ல ஏதாவது ஒண்ணு காமிடா, என்ன எடுத்திருக்கேனாவது காமிடான்னு உங்களுக்கு மதுரை குழுந்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆமா. சாங் ஒரு மட்டும். ஒரு திருவிழா அப்ப வந்து திருவிழா பாட்டு மதுரை குழுந்தை மட்டும்தான் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு. சரி படத்தை எங்கன்னா அப்புறம் கடைசி கொடுத்த பிறகுதான் நீங்க என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனீங்க. என்ன எப்படி இது பண்ணேன்றத. நீ ஸ்டோரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி சொன்ன உடனே எனக்கு வந்து அதை புரிஞ்சு கிரகிக்கவே முடியல. அது என்னன்னே என்னால விளங்கிக்க முடியல. ஏன்னா உன் மனசுல இருக்க இந்த சுப்பிரமணியபுரம் படம் பார்த்த பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது. நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிளாட்டா ட்ரையா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு இதை தைரியமா நம்ம சொல்ல முடியும். அன்னைக்கு சொல்லியிருந்தா ஒருவேளை டிஸ்கரேஜ் ஆயிடுவேன்னு நான் கூட சொல்லாம இருந்திருக்கலாம். என்ன திடீர்னு ஏதோ 4 பசங்கங்கிறான், ஒரு சவுண்ட் சர்வீஸ்ல அங்கேயே உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்கிறான், பக்கத்துல ஒரு வீடுங்கிறான், உங்களை சைட் அடிக்கிறான், அப்போ அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றான். எதுவுமே நடக்கலையே, திடீர்னு ஒரு நாள் ஏதோ கொலை பண்றாங்கன்றான். நீ அப்படியே சுருக்கமா அவர் சொல்லிட்டு போட்ட இந்த இம்பாக்ட்ஃபுல்லா உன் மைண்ட்ல தான் இருக்கும். என்னால அதை உணர முடியல. என் மூஞ்சில அது தெரிஞ்ச உடனே நீ என்ன தெரியுமா சொன்ன உடனே, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். என் முகத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைட், ஒரு மாதிரி அதிருப்தி தெரிஞ்ச உடனே, சார் இது உங்களுக்கு அவ்வளவு இதா இல்லைன்னா நான் இன்னொரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், அது வேணா பண்ணலாம் சார். ஒரு 10ஆம் படிக்கிற பையனே ஒரு கிரைம் பண்றான், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு நீ சொன்ன பதறி. நான் சொன்னேன், நீ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான்னு தெரியுது, எனக்கு தான் நீ உன் ஐடியாலேயே டிராவல் பண்ணு, நீ பண்றத நினைக்கிறத பண்ணுன்னு நான் சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சது 2 வருஷம் கழிச்சு நீ ஈசன் கதையை தான் சொல்றதுக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நீ குழம்பிட்டு இருந்தேன்னு என்கிட்ட சொன்னேன் நீ ஒரு தடவை. ஆமா சார், ஆமா சார். நான் முதல் கதை ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னதே என் கசின் ஒருத்தர் சுந்தர். சினிமா பத்தி அவ்வளவா தெரியாது. நம்ம சில்வர் சுந்தர். அதே எனக்கு என்னடா கதை சொல்றேன், இல்ல இல்ல எனக்கு புரியாத, இந்த புரியாதவங்க கிட்ட சொன்னாதான் நான் சொல்ற கதை புரியுதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு, எனக்கெல்லாம் படம் பார்ப்பேன்டா, அவ்வளவுதான்டா முடிஞ்சிடும், உங்களை மாதிரி அனலைஸ் பண்ண மாட்டேன், என்ன விழுங்குறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புரியாதவன்ட்டு உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி அங்கதான் சொல்ல ஆரம்பிச்சேன். நல்லா இருக்குடா, நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. சரி அப்ப இவனுக்கு புரிஞ்சிருச்சு, புரியுதான்னு கேட்டேன். புரிஞ்சிருச்சு. அப்ப புரியுற மாதிரி ஒரு படம். அது எந்த ஸ்கிரிப்ட்? இதுதான் சுப்பிரமணியபுரம் தான். இதான் சொன்னேன். முடிச்ச உடனே அவனுக்கு தான் நான் கூப்பிட்டு சொன்னேன். நான் அசோக்லாம் சொல்லிட்டேன். அப்ப அசோக் சொல்லும்போது நம்ம புரியாத ஒருத்தன் சொல்லுவோம்னு சொல்லி தான் அவனை உட்கார வச்சு நான் சொன்னது. சரி, இதுக்கு வந்து நீயே ப்ரொடியூசர் ஆகணும்னு எந்த கட்டத்துல முடிவு பண்ண? எவ்வளவு பெரிய அது? ஏன்னா உங்க ஃபேமிலியில ஏற்கனவே யாரும் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இல்ல, எல்லாம் பிசினஸ். திடீர்னு ஒருத்தர் சினிமாவுக்கு போறான்றதே குடும்பத்துல பயந்துருப்பாங்க. இதுல நீ உன் படத்தை போட்டு ப்ரொடியூசர் ஆகணும்ன்றது அந்த இதெல்லாம் சொல்லு, அது எப்படி நடந்தது? சார் அது ஃபர்ஸ்ட் அசோக் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது யோசிச்சேன், இது வந்து யார்ட்டையும் எந்த ப்ரொடியூசரும் சொன்னா புரிஞ்சுக்க முடியாது, அவங்கள புரிய வைக்க முடியாது. ஏன்னா இதை எடுத்து காமிச்சாதான் தெரியும். ஸோ அப்படிதான் வந்து நான் சொல்லும் போது இது பண்ணிட்டு எடுக்க முடியுமா, எல்லாருக்கும் ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம நிற்க முடியாது, நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான தயாரான நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட நம்மகிட்ட இருக்க காசு வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அசோக் என்னோட கசின் போது இப்படி பிளான் வச்சிருக்கேன் சரின்னு தாப்புல. அப்போ அசோக்கும் ஒரு டவுட் இருந்து, பண்ணிடுவியா? ஏன்னா நான் போய் 2 பூட்டை சொல்லும் போது 80s இருக்கு, இது எப்படி பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அமீரன்ட்டையும் கதை சொல்லும் போது கதை யோசிச்சுட்டு, கதை நல்லா இருக்கு, அவர்கிட்ட தான் போய் கதை சொன்னேன் நான், கதை நல்லா இருக்கு ஆனா நீ பண்ணிடுவியான்னு யோசிச்சாரு அவரு. பண்ணிடுவானான்னு அசோக் கேட்டேன், பண்ணிடுவானான்னு கேட்கிறாரா, என்னடா எல்லாம் யோசிச்சு பண்ணிக்கடா அப்படின்னு. பண்ணிடுவானான்னு என்ன நான் சொன்னேன், சரிடா அசோக்கு பண்ணிடுவானா எனக்கும் தெரியல, பண்ணுவானா என்னன்னு தெரியல, ஆனா ஒரு ஸ்கெட்சு பெண்ணு கொடுத்தா வரைவியான்னு கேட்டா, வரைவேன் வாயிலையும் சொல்ல முடியாது, வரைய முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஒரு பேனா வாங்குவோம், ஸ்கெட்சு எல்லாமே பென்சில் வாங்கி வரைவோம், வரைஞ்சு பார்ப்போம், நல்லா வரைஞ்சோன்னா நான் படம் பண்றேன், நல்லா வரலாட்டி போய் நம்ம வீட்டுல விவசாயம் இருக்குல்ல அதையே பார்த்துருவோம், என்ன கடன் ஆச்சோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க என்னுடைய படங்கள் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அசோக் கான்ஃபிடன்ட் ஆகிட்டேன், சரி பண்ணு அப்படின்னோடனே சரின்னு சொல்லி அப்புறம் அசோக் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டப்ப நான் வந்து இந்த டைரக்ஷன் இதெல்லாம் பார்த்து பண்ணது இதுதான் நடந்துச்சு. இப்போ அந்த பீரியட்ல 1980ல செட் பண்ணியிருந்தார் அவனுடைய ஸ்கிரிப்ட், அந்த பிளாட்டை. அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட தமிழ் சினிமாலையும் இந்தியன் பிலிம்ஸ்லயும் நிறைய வந்து அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி கொலை பண்ணிடுவான், அதுக்கு பின்னாடி அவன் வந்து பையன் வந்து பழி வாங்குவான், இதுதான் எல்லா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதுதான் கதை. அன்னையில இருந்து இதே மாதிரி கதை நடந்திருந்தா கூட யாருமே கதை களத்தை வந்து அந்த 20 வருஷம் முன்னாடி சின்ன பையன் காமிச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கும் ஊரு உலகம் அவங்களோட நடை உடை பாவனை சுத்தி இந்த ஊர் எதுவுமே மாறாது, அதே இடத்துல அப்படியே எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து 20-25 வருடங்கள் பின்னாடி கதையை நகர்த்திட்டு போகணும் போது அந்த 25 வருடங்கள் முன்னாடி இருந்த ஊரை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சது எப்படி? அதுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சேன்? ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணவே இல்லை யாரும்.
கதையெல்லாம் சார். சொன்னாங்க. 25 வருஷம் முன்னாடி கதையை சொன்னாங்க. ஆனா அது பண்ணல. நீ அதை எப்படி நினைச்ச, சிந்திச்ச? சார் கதை பண்ணும்போதே அது 80s அப்படி, ஏன்னா பழி வாங்குற ஒரு விஷயம் இத்தனை வருடங்கள் போது அப்ப 80s கிரியேட் பண்ணி தான் ஆகணும், அது ஒண்ணு இருந்தது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சார், ரவுடிசம் நான் அதை எடுத்திருக்கேன். இந்த ரவுடிசம் 1980களில் தான் மதுரைக்குள்ள வந்து ரவுடிகள்லாம் வளர்ந்த காலகட்டம் அது. ஸோ அந்த காலகட்டத்தை சொல்லி அவன் எந்த காலகட்டத்தில் ரொம்ப ரவுடிசம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம், அரசியலுக்குள்ள எப்படி ரவுடிசம் உருவான காலம் அது, அரசியல்வாதிகள் ரவுடிஸை பயன்படுத்தின காலகட்டங்கள் அது. அததான் படத்துல நம்ம சொல்லியிருப்போம். நீங்க என்னதான் இந்த படத்தை வந்து ஒரு கண்கள் இரண்டால் அப்படின்னு ஒரு காதல் லவ் அப்படின்னு சொன்னாலுமே அது உள்ள வந்து அரசியல் படம் தான். அது அரசியல் கலந்த ஒரு விஷயம் உள்ள போய்கிட்டே இருக்கும் அந்த படத்துல. ஸோ அது வைக்கணும்னா 80s போகணும் அப்படின்றது நான் ஒரு இதுக்காக சொல்லிட்டேன். அந்த பெல் பாட்டம் பட்டர்ஃப்ளை காலர் இதுக்காக வைக்கிறேன்னு நான் சும்மா சொல்லிக்கிட்டேனே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ள வச்ச மாட்டு அந்த காலகட்டத்தெல்லாம் ரவுடிசம் மதுரைக்குள்ள வந்துச்சுன்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் அதை வச்சுட்டு அப்புறம் அந்த 80ஸ்க்கான வேலைகள் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 80s படங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். 80கள் எங்கள் சொந்தக்காரங்க யாராருக்கும் வீடியோ இருக்கோ அதை வாங்க ஆரம்பித்தோம், ஃபோட்டோஸ் வாங்க ஆரம்பித்தோம். இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கான ப்ராசஸ் இருந்தது. ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன். ஆமா சார், ஒரு வருஷம் இந்த சென்ஸ் அதுக்குள்ளே இல்லாம எப்பப்ப கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டோம். நான் படம் லேட்டாக அதுக்கான விஷயங்கள் நாங்க வாங்கிட்டோம், நாங்க பண்ணிட்டோம். அப்புறம் நானே ப்ரொடியூஸ் ஆனதுனால என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா சார், பஸ் வாங்க முடிஞ்சது. அந்த பஸ் வந்து இங்க கிடையாது, டூ சீட்டர் பஸ் சார். அந்த படத்துல வர்ற 2 பஸ்ஸும் அது இங்க கிடைக்கிறாது, கேரளால போய் தான் வாங்கணும். அதை நாங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம். வாங்கி பெயிண்ட் அடிச்சு மதுரை பஸ் மாதிரி பாண்டியன் போட்டுட்டோம். அது கேரளால தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே மாறிஞ்சு 3 சீட்டர் ஆயிடுச்சு. 2 சீட்டர் பஸ்ன்ற ஒரு இது இருந்தது. அப்புறம் ஸ்கூட்டர் வாங்கணும். அப்புறம் அந்த இந்த சைக்கிள்லாம் சொல்லி வச்சிருந்தோம் நம்மள்ட்ட. அந்த மாதிரி பழைய சைக்கிள் கிடைச்சான்ட்டு ஒரு ஸ்டேரிங் வச்ச சைக்கிள் படத்துல வரும், சிறு பொண்ணுங்க அப்படி வரும்போது அதுவே நல்லா அழகா காவச்சிருக்கு. அது வந்து யாரோ எனக்கு வந்து தேனியும் உசிலம்பட்டியிலோ இருக்குன்னு அசோக் சொன்னாங்க. அப்புறம் என் கசின்ல எல்லாம் சொன்னோன்னே தேனி உசிலம்பட்டியில அதை வாங்கி எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி, இந்த மாதிரி ரெட்ரோக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். எங்கேயுமே வாங்காம அது நம்மளே விலைக்கு வாங்கிட்டோம். அப்புறம் பஸ்ஸை வித்துட்டோம். ஸ்கூட்டரும் இதுவும் அப்படியே தான் இருக்கு. லேம்ப்ரேடா ஸ்கூட்டரு இதெல்லாம், ஆட்டோ இதெல்லாம் வந்து வாடகைக்கு எடுக்கல, எல்லாமே கிடைக்காது. ஏன்னா வாடகைக்கு கிடைக்காதனால அதை வாங்க வாங்கிட்டோம். அதான் அது வந்து நீ தயாரிப்பாளராக இருந்தனால அது இருந்தனால, இல்லாட்டி புரிய வைக்க முடியாது. எதுக்கு பஸ் வாங்கணும், எதுக்கு 2 பஸ் வாங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாடகைக்கு எடுத்தாலே அந்த காஸ்ட் தான் வரும். அதுக்கு நம்ம செகண்ட் ஹேண்ட் பஸ் சீப்பா வாங்கிட்டு வந்துடலாம், வாங்கி அந்த டைம். ஸோ பஸ் எல்லாம் எங்கெங்க தேவைப்படுதோ அதெல்லாம் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டோம். எந்தெந்த இடத்துல ரோட்ல தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கிறோம். 2 பஸ் வர்றது. கார் மட்டும்தான் நம்ம வாடகைக்கு எடுத்தோம். தெரிஞ்சவங்க ஒருத்தர் கார் வச்சிருந்தாரு. ஸோ அப்பெல்லாம் எங்களை பார்த்தா பயந்தாங்க, டே நீங்க எதை பார்த்தாலும் வேணும்ன்ற. ஆமா, ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம், மதுரையில டீ சாப்பிட்டோடனே. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு கார் வந்து நின்றுச்சு. அந்த இவர் அரசியல்வாதி இறங்குவார், இன்னொரு அரசியல்வாதி திண்டுக்கல் அதை ஷூட் பண்ண ஒரு பிளாக் கலர் கார். பஸ் இந்த கார் நல்லா இருக்கு, இது யாரு தானும் பொடிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவர் கார் யாருக்குமே தரமாட்டார். ஆனால் வேற வழி இல்லாமல் நாங்கள் போய் கேட்டு அந்த ஒரு நாள் நாங்கள் வந்து அந்த காரை வச்சு எடுத்துக்கிறோம்னு சொல்லி மதுரையிலேருந்து திண்டுக்கல் கொண்டு வந்து அவங்க காரை நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அப்படிலாம் இருந்தது. அந்த பாட்டில் ஒன்று இருந்தது, ஒரு இவர் குடிப்பாரு, அது கணேஷ் சமுத்திரகனி ஹோட்டல்ல வந்து ஒரு குடிப்பாரு. அப்படி எங்க மாமா வீட்டுல இருந்தது பாட்டில். அவர்லாம் பாட்டில் சேர்த்து வச்சிருந்தாரு. பாட்டில் எல்லாம் பழைய அப்ப இருந்து பாத்துக்கோங்க, சின்ன வயசுல இருந்து அவர் வீட்டுல இந்த பாட்டில் இருக்குமே அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் வீட்டுல போய் பாட்டில் 80s பாட்டில். ஓ, இது எனக்கு இன்னைக்கு தெரியாது. அந்த பாட்டில் வந்து 80s பாட்டில் வீட்டுல அவர் வச்சிருப்பாரு. அது ஃப்ளவர் வாஷ். அப்பெல்லாம் என்னன்னா அந்த பாட்டில் வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 80s பாட்டில் வந்து சார் அந்த மாமனார் வீட்டுல இருந்தது, மாமா வீட்டுல இருந்தது. அது நான் சின்ன வயசுல பார்த்தனால அவர்கிட்ட அது இருக்குல்ல, நானும் அசோக் பார்த்தோம், அது இருக்குல்ல, அதை எடுப்போம்ட்டு அவர் வீட்டுல போய் என்னென்ன பாட்டில் 80s இருந்ததோ எடுத்தோம். அந்த பாட்டில் தான் நாங்க வந்து இவர் ஊத்துற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போறோம். ஹோட்டல்ல வரும்போது உங்களெல்லாம் எப்படி எங்க அண்ணன் நினைச்சா தெரியுமா அப்படின்னு தனி பேசுற டைலாக், அதை நாங்க யூஸ் பண்ணோம். அதுவும் அப்புறம் அந்த ஊஞ்சல்ல அந்த பொண்ணு உட்காந்து ஹீரோயின் ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்குமே, வாரப்பத்திரிகை, என்ன பத்திரிகை அது வந்து ஒவ்வொரு இதுலயும் எல்லா பத்திரிகையும் வச்சுட்டோம் சார். தினத்தந்தி படிச்சு அப்போ வந்து இது போடுவாங்க சார், ராசி பலன்லாம் போடுவாங்க. அது ஒண்ணு அங்க படிப்பேன், இது ஒண்ணு ராசி பலன் பார்க்கும். இன்னொரு மேட்ரு சொல்லணும்னா, இன்னொன்னு எங்கேயோ கலெக்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் அப்படி கலெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் சார். இந்த மாதிரி பேப்பர்ல இருந்து எல்லா விஷயங்களும் கரெக்ட் பண்ண ஒரு விஷயம்.
அந்த பொட்டி கடையில நின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் தான் சைட் அடிக்கிற பொண்ண உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண காத்திருக்கும் போது அந்த கடையில அந்த பேனர் தொங்குமே பேப்பரோடது, அதெல்லாம் கூட பழசா பழைய இது அதுக்கு அந்த அதுக்குன்னே பிரிண்ட் பண்ணீங்களா? அது பிரிண்ட் பண்ணோம் சார். பேப்பர்லாம் வந்து பழைய நியூஸ் எடுத்து அப்படி பிரிண்ட் பண்ணோம். நியூஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இன்னொரு வாய்ஸ் வரும் தெரியுமா? அது என்னன்னு நீங்க அந்த ஆட்டோல வரும்போது சரோஜ் நாராயணசுவாமி. ஆமா, ஆட்டோல நியூஸ் படிக்கிறது. ஆமா, அதுல வரும்போது ரேடியோல சரோஜ் அந்த இதுல வந்து அந்த இது பேசணும் நான். அது வந்து அவங்களோட பழைய ஆடியோ இதுல போய் ரேடியோல போய் அவங்க பழைய இது எங்க பேசுவாங்க அந்த கேசட் வாங்கி அதை நாங்க இது பண்ணோம், அதை கிரியேட் பண்ணோம். அப்புறம் அவங்களே பேசினாங்க, சரோஜ் நாராயண சுவாமியே பேசினாங்க. பேசி நன்றி சொன்னாங்க, என்னோட வாய்ஸ் அதில் பயன்படுத்தி இருக்கீங்க இந்த படத்துல அப்படின்ற விஷயம் அந்த டைம்ல பார்த்துட்டு பேசினாங்க. பரவாயில்ல, அந்த தலைமுறையில நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணியிருப்பா. ஏன்னா சரோஜ் நாராயண் சாமி பேரும் குரலும் எல்லாருக்கும் தெரியும். சரோஜ் நாராயண் சாமி ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஆமா, நீ கொஞ்சம் சொல்லிருங்க அத. நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க தான் இயக்குனர், நீங்க. நான் கேட்டுட்டேன், நீங்க சொல்லுங்க அது யாருன்னு. தெரியல, எனக்கே தெரியலையே. சரி நீங்க சொல்லுங்க. ஆனா பெண்ணா? பெண்ணா. ஆமா சார், அவங்க பேச அதான் அவங்கன்னு சொன்னேன் நான். அதான் அவங்க நிறைய பேருக்கு அந்த ஜெனரேஷன்ல வந்து எங்க எல்லாருக்கும் அந்த சந்தேகம் அப்ப இருந்தது உண்டு. அதுக்காக நான் கேட்டேன். இல்ல எனக்கே அது இருந்தது. அதுக்கப்புறம் அதை போய் இது பண்ணும் போதுன்னா எல்லாருமே அந்த குரலை வந்து வேறமா, அதனாலதான் அவங்கன்னு நான் சொன்னேன், அவருன்னு சொல்லல. அவங்க பேசி ரொம்ப பாம்பேல இருந்தாங்க, அப்ப இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாம்பேல இருந்து எனக்கு பேசினாங்க, பாம்பேல இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சத்தை பத்தி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு, ஏகமா அனுபவிச்சாங்க, மகிழ்ந்தாங்க, பாராட்டினாங்க. அதுல பல பேர் பாராட்ட எனக்கு சொன்னாங்க, எப்படி சார் கரெக்டா அந்த பாட்டை எடுத்து அதுல போட்டு முழு சாங் இப்படி யூஸ் பண்ணீங்க, சிறு பொன்மணி அசையும் அப்படின்னு சொல்லி. இசையமைப்பாளருக்கு பாராட்டு அதுன்னு. டேய் பாவிகளா, அந்த பாட்டை படத்துல வச்சுட்டுதான் எனக்கு பாட்டு கூட இல்லைன்னு முதல்ல சொல்லியிருந்தாரு இந்த இயக்குனர். நான் மக்கள்கிட்ட சொன்னேன், அது ஸ்கிரிப்ட்லயே இயக்குனர் எழுதி வச்சிருந்தாருன்னு அப்புறம் மக்களுக்கு நான் சொன்னேன். அதை பத்தி சொல்லு. அது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து இளையராஜா சார், ஏன்னா ஆம்பியன்ஸ் ஃபுல்லா 80s நான் பிளான் பண்ணது இளையராஜா சார் மியூசிக் ஃபுல்லா அதுல இருக்கும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணது. ஸோ அப்போ பழைய பாடல்கள் அதில் இருக்கணுன்றதான் சிறு பொன்மணி தான் ஃபர்ஸ்ட் சாங் இருந்தது. சிறு பொன்மணி சாங் ஃபுல்லாகவே அதில் இப்போ என்ன வச்சிருக்கோன்னா அது இருந்தது. அப்புறம் மதுரை குழுங்க பதில் வேற ஒன்று இருந்தது, வேற ஒரு சாங் வந்து திருவிழா சாங். அவர் அந்த 80s அந்த திருவிழா சாங் ஃபுல்லாக அதை வச்சுட்டு, அப்புறம் தோட்டம் கொண்ட ராசாவே அது அப்படியே இருந்தது. தோட்டம் கொண்ட ராசாவே அதெல்லாம் ஆம்பியன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே அப்படி வச்சிருந்தது. அப்புறம் சோக பாடலே அப்படிதான் வச்சிருந்தேன். அவன் நடந்து போயிட்டு காதல் சிறுவையில் வச்சிங்களா, அந்த இடத்துல இளையராஜா சாரோட சோக பாடல்கள் அப்படிதான் வச்சிருந்தேன். அந்த அப்ப 80s இருந்தது. அவன் நடந்து போகும்போது ஒரு இடத்துல அந்த ரேடியோல வாசிச்சுட்டே இருக்கும். இப்ப காதல் சிறுவை அதை ஆக்கிட்டோம், அதனாலதான் அவன் நடந்து போறது வச்சிருந்தேன். அதை நான் விடல. அவங்க எங்கெங்க போறாலும் அந்த டிரான்சிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ரேடியோல கேட்கும் அந்த பாட்டு, இன்னொரு வீட்டுல கேட்கும், இன்னொரு சந்துக்குள்ள எங்கேயோ கேட்கும். ஆனா அவன் மூடு வந்து சோகத்துலதான் இருக்கும் அப்படிதான் நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லும் போது அந்த பண்ண கொடுத்துட்டு பாட்டே இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்றேன். நானும் கேட்டேன், பாட்டே இல்லைன்றனாலதான் மியூசிக் டைரக்டர் போட்டியான்னு கூட உன்னை கேட்டேன். ஆமா, அதுதான் ரொம்ப மனசு இறங்கி திருவிழா பாட்டு ஒண்ணு பண்ணுங்க சார் அப்படின்ட்டு போயிட்டேன். நீ அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி அதுல ஒரு பெரிய கூத்தெல்லாம் நடந்தது அந்த ப்ராசஸ். நான் பயங்கரமா கமர்ஷியல் விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஆடுற மாதிரி கிராண்டா வெஸ்டர்ன் ட்ரம் எல்லாம் சேர்த்து தவுல் எல்லாம் சேர்த்து ஒன்று பண்ணி வச்சிருந்தேன். நீ வந்து அதுவே வந்து லேடி குரல்ல பாடுங்க, பெண் தான் பாடுவாங்க திருவிழா சாங். ஓ, என்னோடது ஃபீமேல் வாய்ஸ் தான் எனக்கு கொடுத்தீங்க. ஓ அப்படியா? அப்படிதான் இருந்தது. எனக்கு அந்த சாங் இருக்கு, என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ சார் இப்படி இல்ல சார், வேற ஒண்ணு ட்ரை பண்ணுங்க சார். நான் வந்து வேற ட்ரை பண்ணலாம் ரெடி, வேற என்ன ட்ரை பண்ணுவோன்னு நீதான் ஒண்ணு வாய் தரன்னு சொல்லி தொலைக்க மாட்டியே. அதான் எதை வேணும்னு வாங்குறதுக்கு. அப்புறம் ஒரு மாசம் 1.5 மாசம் ஆச்சு. அப்புறம் தான் நம்ம போய் மதுரைக்கு போய் அந்த வாடிப்பட்டி ட்ரம்ஸ் அங்க பாடுறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மதுரையில ஒரு டம்மி ரெக்கார்டிங் ஃபுல்லா ரிஹர்ஸ் பண்ணோம். நம்ம அது அரசடியில போய் நம்ம இது பண்ணோம் சார். வந்து பெரிய ஹால் வேணும், ஏன்னா அந்த பெருசா வேணும்னு அரசடியில இருந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. அங்கதான் வந்து நம்ம எல்லா கலைஞர்களையும் நாதஸ்வரம் மேளம் எல்லாம் வாசிச்சு எல்லா இதை வச்சு பெருசா இது பண்ணிருந்தாரு. எல்லா மியூசிக்கும் எடுத்துக்கிட்டு அங்க முதல்ல ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்கள மெட்ராஸ்க்கு நம்ம சென்னை கூப்பிட்டு வந்து இந்த சாங் சித்ரா ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் நீ திருவிழா பாட்டு ஒண்ணுதான்ட்ட
அப்புறம் நீ என்ன சொன்ன, படத்துல டூயட்லாம் இருக்குமேடா, அதான் யாரோ லவ்லாம் பண்றாங்கன்னு சொல்றியான்னு கேட்டேன். இருக்கு சார், லவ்வும் பண்ணுவாங்க, டூயட்டும் இருக்கு. ஆனா அது உங்க பாட்டு இல்ல, ராஜா சார் பாட்டு ஒண்ணு வரும்ன்ட்டு நீ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், "ஏய் அது அந்த பழசு மாதிரியே இருக்கட்டும். நான் ஒரு பாட்டு போட்டு தரேனா, அது பண்ணிக்கலாம்டான்னு" சொன்னேன். நீ வேணவே வேணாம். இல்ல சார், அது இருக்கட்டும் சார், இது இப்படியே முடிவு பண்ணிட்டேன். ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் எனக்கு நீ மதுரையில இருந்து ஃபோன் பண்ற. "பண்ணி சார், அதுக்கு ஒரு டியூன் ஒண்ணு போடுங்க சார். நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம பாட்டாவே ஒரிஜினல் சாங்காவே இருக்கட்டும்னு" நீ ஒரு நாள் பண்ண. அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. அது நீங்க பண்ண பிறகு சரி இதே இருக்கட்டும்னு நினைச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு என்ன வந்ததுன்னா சார், இவங்களுக்கான மாண்டேஜஸ் இன்னும் தேவைப்படும் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா லவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்றதே 4 சீன் தான் இருக்கும் படத்துல. ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றது, அவங்க டயலாக் பேசிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சீன், செகண்ட் ஹாஃப்ல 2 சீன், அதுக்கப்புறம் ஓஹோ! 5வது சீன் கொண்டு வரும். அவ்வளவுதான் இருக்கு. நீங்க இப்ப படத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஹீரோயின் மீட் பண்ற சீனே 4 தான். இது போய் என்னடா 4 சீன் தான் இருக்கு. ஆமா சார், நீங்க நல்லா யோசிச்சு அந்த தூரத்துல பாக்குற ஒரு சீனு அது ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் தனியா நீங்க சண்டை போட்டீங்கன்னா பெரிய ஏதாவது மரத்துக்கடியில கூட்டு போய் பேசுறது ஒண்ணு, அப்புறம் ஹோட்டல்ல ஒண்ணு பேசுறது, கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பேசுறது, இப்படிதான் இருக்கும். இப்படித்தான் தூரத்துல இருந்து அப்புறம் வந்து அவர் காலேஜ்ல இருந்து தனியா ஒரு இடத்துல கூட்டு வந்து பேசுறது. 4 சீன் தான் இருந்தது, 4 5 சீன் தான் இருக்கும். சீன் கம்மியா இருந்தது, என்ன பண்றோம்னு யோசிச்சுக்கும் போதுனா ஒரு சாங் போடுவோம். இப்ப அந்த சாங்கை போட்டவனு தான் அது ஒரு லவ் படமாவே ஆயிடுச்சு. இல்லாட்டி அது வேற வேற நண்பர்கள் படம், அரசியல் படமா இருந்திருக்கும். அந்த ஒரு சாங் தான் படத்துக்கு வந்து கண்கள் இருந்தால் தான் அதில் நிறைய மாண்டேஜஸ் பண்ணும். மாண்டேஜஸ் பண்ணும்போது சந்திக்கிற நிகழ்வுகள் ரொம்ப ஒரு அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் போடுறதுனால ஒவ்வொரு மாண்டேஜ் போடும்போது தான் என்ன ஆகுதுன்னா படம் வந்து லவ் படம் ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு பாத்துட்டீங்கன்னா படம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை மட்டும் தூக்கி பார்த்தீங்கன்னா 4 சீன் தான் பார்ப்போம். என்னடா அதுக்கு, ஏன்னா படம் ஆல்ரெடி காதலிக்கிறாங்கன்னு ஆஃபே ஓப்பனிங் தான். காதலிக்க போறாங்கன்னு நான் காமிக்கல. அப்பனா அதை ட்ரை பண்ணா அப்படின்னு போகும். அந்த ஆல்ரெடி பாத்தீங்க எங்கடா போறேன்னு கேட்கும் போது எங்க போறேன் இல்ல அந்த பொண்ணு என்ன பாக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன போறமா அந்த பொண்ணு தான் என்ன பாக்குது, உண்ட வீட்டுக்கு எந்த பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அட்வைஸ் அங்கேயே ஆரம்பிக்கும். அது ரொம்ப நாளா பாக்குதுன்னு அந்த டைலாக்லயே வச்சுட்டேன். அது போப்பா அது ரொம்ப நாளா பாக்குதுப்பா அப்படின்னா நாங்களும் கலராத்தவங்களா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க அந்த இது வந்தது. அப்ப ஸோ அப்படி ஆஃப் ஓப்பனிங் பண்ணனால ரொம்ப சீன்ஸ் உங்களுக்கு கம்மியா இருந்தது. அது போட்டோம்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீ அந்த டூயட் வைக்கணும்னு முடிவு எடுத்தது ரொம்ப நல்ல முடிவு. படத்துக்கும் உதவுச்சு, எங்களுக்கும் ரொம்ப உதவுச்சு.